2011 மாடல் டிஸ்கவருங்க 125cc இது. இப்போ நம்ம பார்க்க வரது பாத்தீங்கன்னா 2017 மாடல் TN 37 வண்டி பாத்தீங்கன்னா சுசுகி அசஸ் 125. இப்போ நம்ம பார்க்க வரது வந்து பாத்தீங்கன்னா 2019 மாடல் ஹோண்டால வந்து பாத்தீங்கன்னா CD 110. இது வந்து ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் தாங்க பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வண்டி நம்ம கிட்ட இப்போ அவைலபிள் இருக்கு. இந்த வெஹிக்கிள்ஸோட டீடைல்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோஸ்ல வந்து நான் ஃபுல்லா பண்ண போறேன், உங்களுக்கு சொல்ல போறேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வெஹிக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டா இருக்கு. நம்ம எப்பயுமே டிமாண்ட் வெஹிக்கிள் மட்டும் தான் எடுத்து பண்றோம். போன வீடியோஸ்ல ஒரு 3-4 வெஹிக்கிள் போட்டிருந்தேன். அந்த 4 வெஹிக்கிளுமே டெலிவரி ஆயிடுச்சு. அதுல ஒரே ஒரு பெப்பு மட்டும் தான் இருக்கு. பெப்பும் ஆல்மோஸ்ட் 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2011 மாடல் டிஸ்கவருங்க 125cc இது. இது வந்து பாத்தீங்கன்னா 2 டயருமே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. உங்களுக்கு வந்து வண்டியில எந்த குறையுமே கிடையாது. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2011 மாடல். நம்ம சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 18,000 தாங்க சொல்றோம். இதுவும் பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு ஒரு 700 ரூபா ஃபைன் இருக்கு. இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டிக்கிற மாதிரி இருக்கும். 18 ரூபா சொல்றோம் இந்த பிரைஸ். இது வந்து பிக்ஸ்டு கிடையாது, இதுவும் நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணிக்கலாம். ஒரு வண்டி பாத்தீங்கன்னா 2019 மாடல் XL 100ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் மாடல் TN 37 ரெஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில இருக்குங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 53,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. ஒரே ஓனர் வண்டி, 2019 மாடல். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க வந்து மத்த எந்த ஒரு ஆப்ல நீங்க தெரிஞ்சீங்கனாலுமே இந்த குவாலிட்டி இந்த பிரைஸ்ல யாராலையுமே கொடுக்க முடியாது. அதுக்கு நாங்க மட்டும் தான் கொடுப்போம். அந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா GK மோட்டார்ஸ்ல மட்டும் தான் கொடுப்போம். 2019 மாடல். நம்ம சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 41,000 தாங்க சொல்றோம். இதுவும் பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க வரது பாத்தீங்கன்னா 2017 மாடல். இது வந்து XL 100லயே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கிடையாது, அது வந்து செல்ஃப் மாடல் வண்டி. இது வந்து செல்ஃப் இல்லாத வண்டி. 2019, இது 2017. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் வண்டி தான். நம்ம சொல்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 31,000 தாங்க சொல்றோம். இதுவும் பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணிக்கலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 42,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. TN 56 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில இருக்கு. நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா சுசுகி அசஸ் 125ங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அசஸ் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. உங்களுக்காக மட்டும்தான் இந்த அசஸ் வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது 2013 மாடல் வண்டி, ஒரே ஓனர் வண்டி. இதுக்கு வந்து ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,100 ரூபா இருக்குங்க. கஸ்டமர் இது வந்து நீங்க பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா எந்த குறையுமே கிடையாது. வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில இருக்கு. உங்களுக்கு பாருங்க பிளாக் கலர் வெஹிக்கிள், TN 38 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி சூப்பரான குவாலிட்டியில இருக்கு. 2013 அசஸ் வந்து நீங்க வெளியே யாருக்கிட்டாலும் போய் கேளுங்க. நீங்க உங்களுக்கு நியர்பைல இருக்கிற கன்சல்டிங்ல போய் கேட்டீங்கனாலுமே நாங்க கொடுக்குற பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. இது நாங்க சொல்ற பிரைஸ் வந்து வெறும் 30,000 தாங்க சொல்றோம். இதுவும் பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, இதுவும் நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம பார்க்க வரது வந்து பாத்தீங்கன்னா 2012 மாடல் அப்பாச்சி RTR. இது வந்து பாத்தீங்கன்னா RTR யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியுங்க வண்டியோட குவாலிட்டி என்னன்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு குதிரை. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா குதிரை சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க இந்த TVSல. அந்த மாதிரி வெஹிக்கிளுங்க இது. வேற லெவல்ல இருக்க வண்டி. வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. 2012 மாடல் வண்டி, ஒரே ஓனர் வண்டி. இதுக்கு வந்து ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபாய் இருக்குங்க. 400 ரூபாய் இருக்கு ஃபைன் இதுக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து கிக்கர் கேஸ் மட்டும் கட் ஆயிருக்கு. அது மட்டும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு 2,000 செலவாகும். அது வந்து நீங்க ஓகேன்னு சொன்னா நாமளே கூட அது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வண்டிக்கு வந்து நீங்க தாராளமா சொல்றேன், நீங்க வெளியே வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த நிறைய பிளாட்ஃபார்ம்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. 2012 அப்பாச்சி வண்டி இந்த கண்டிஷன்ல இருக்கு. 2 டயருமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புதுசுங்க. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, செல்ஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. இந்த குவாலிட்டியில இருக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா வெளியே சாதாரணமே ஒரு 35 ரூபா சொல்லுவாங்க. நாங்க சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 32,000 தான் சொல்றோம். இதுவும் பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க பெஸ்ட் பிரைஸா பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம பார்க்க வரது வந்து பாத்தீங்கன்னா 2019 மாடல் ஹோண்டால வந்து பாத்தீங்கன்னா CD 110. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 14,700 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. இது வந்து ஒரிஜினல் கிலோமீட்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 டயருமே வண்டியோட வந்த டயருங்க. வண்டி வந்து சூப்பரான குவாலிட்டியில இருக்கு. இது வந்து BS4 மாடலு, செல்ஃப் வரைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு.
2 டயருமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 70% உங்களுக்கு டயர் கண்டிஷன் இருக்கு. வெறும் 14,700 கிலோமீட்டர், 2019 மாடல், ஒரே ஓனர் வண்டி. நம்ம சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 52,000 தாங்க சொல்றோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். ஜிகே மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல ரேட்டு சொல்றது கிடையாது, நெகோஷியபிள் தான் ரேட்டு சொல்றோம். ஸோ நீங்க நேர்ல வந்து வண்டி பாருங்க, வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ஏதாவது வண்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டுருங்க. ஏன்னா வந்து வெஹிக்கிள் வந்து எங்க கிட்ட வர வர அடுத்தடுத்து ஷோல்டர் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே காட்டிடுவாங்க.